ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராமங்களில் பொங்கல் அன்னைக்கு காலையிலே பொங்கல் எப்படி இடுறாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டே பார்த்திங்கன்னா வீட்டு முற்றத்துலாம் நீட்டாக தூத்து தண்ணிலாம் தொளித்து கோலம் போடுறதுக்கு தயாராகிடுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த வெள்ளை சுண்ணாம்பு, காவி கலர் சுண்ணாம்புலாம் வச்சு நீட்டாக கோலம் போட்டு பொங்கல் பானை மாதிரி கோலம் போட்டு கரும்பு விரைஞ்சி தெருவெலாம் சூப்பராக வண்ணம்லாம் தீட்டி அமர்க்கலமாக போட்டு வச்சுருவாங்க. விடிய காலமே பார்த்திங்கன்னா பொங்கல் இடத்துக்காண்டி காலையிலே எழும்பி சாமிலாம் கும்பிட்டு புத்தாடையெல்லாம் உடுத்திக்கிட்டு நீட்டாக பொங்கல் பானை வைக்கிறதுக்கு அந்த கோலத்தில் தான் அந்த பொங்கல் பானை வைப்பாங்க. அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய அடுப்பை பார்த்திங்கன்னா அதுக்கும் பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்க. இந்த பொங்கல் பானை கிராமங்களில் பார்த்திங்கன்னா பனை மரத்தில் இருந்து ஒரு ஓலை கிடைக்கும்ல, அந்த ஓலை எங்கள் இடத்துலலாம் காவோலை அப்படி சொல்லுவாங்க. அந்த காவோலை வச்சு தான் பொங்கல் விடுவாங்க. அரிசியெல்லாம் நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை நல்லா பொங்கி வரும் பொங்கல் வரும்போது. பொங்கல் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கோலெல்லாம் விட்டு, கோலனா சவுண்டு போடுவாங்க, அப்படிலாம் விட்டு சும்மா பொங்கலை சும்மா அமர்க்கலமாக பொங்குவாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழாக்கு ஏற்றி அதில் பழம், காய்கறி, மஞ்சள், கரும்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. வச்சு என்னென்னா அது ஒரு பூஜை பொருள். நம்ம விவசாயத்துக்கு சூரியனோட ஒளி அதிகமாக தேவைப்படுறதுனால சூரியனோட ஒளியின் மூலமாக தான் விவசாயம்லாம் நல்லா செழிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இந்த முதல் நாள் பொங்கல் சூரிய பொங்கலாகவே கொண்டாடப்படுது. இது கிழக்க பார்த்து வச்சு தான் சூரியனை பார்த்தே எல்லாமே நடக்கும். எல்லாமே வச்சு அரிசியெல்லாம் போட்டு பொங்கல் பானைலாம் பொங்கி நீட்டாக அந்த பூஜைலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த இடத்துல பானையெல்லாம் இறக்கி வச்சு சூப்பராக பூஜைலாம் கொடுத்து எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இனிப்போடு பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க. உங்கள் ஊர்லேயும் எந்த மாதிரிலாம் பொங்கல் விழா கொண்டாடுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பானை இறக்கும்போது அந்த மஞ்சள் இருக்குல்ல, அதை அந்த பொங்கல் பானையோட கழுத்தில் தான் வச்சுருப்பாங்க. கிராமங்களில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பொங்கல் பானை இப்போவும் மண் பானைகள் தான் பொங்கலிடுறாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா அலுமினிய பானம், பித்தளை பாத்திரம் அப்படிலாம் விடுவாங்க. இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு, எப்படி கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி.